பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். என்ன செண்பகம், மீன் குட்டிய சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்க? என்ன ஆச்சு? நீயே வந்து பாரு செம்பருத்தி, மீனுங்களுக்கெல்லாம் ஏதோ நோய் மாதிரி வந்திருக்கு. ரொம்ப சோர்ந்து போய் தீனியே எடுக்க மாட்டேங்குது. அட ஆமா, ஏதாவது சரியாகிறதுக்கு மருந்து போட வேண்டியது தானே? செம்பருத்தி, நானும் 2 நாளாக போட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை புள்ள. என்ன நோயின்னு தெரிஞ்சுதானே மருந்து கொடுக்குற, அப்புறம் என்ன? எனக்கு என்ன நோயின்னு தெரியல. சந்தையில் இருக்கிற ஒரு மீன் மருந்து கடைக்கு போய் மீனுங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொன்னேன். அவங்க கொடுத்தது தான் நான் கொண்டாந்து போட்டேன். என்ன இப்படி சொல்ற? சரியான நோய்க்கு சரியான மருந்தை கொடுத்தாலே சில நேரத்தில் சரியாக மாட்டேங்குது. நீ என்ன நோயினே தெரியாம கொடுத்துட்டு இருக்கிறியே. நான் தான் ஏதோ அவசரத்தில் ஒன்றும் புரியாமல் வாங்கி போட்டுவிட்டேன். ஏன் பிள்ளை, உனக்கு ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சா கொஞ்சம் சொல்ல. நம்ம மனுஷங்க மாதிரியே இப்ப மற்ற உயிரினங்களுக்கும் இந்த நுண்ணுயிர் எதிர்ப்பு பரவி இருக்குது. அதுல உன்னோட மீனுங்களும் விதிவிலக்குல. நுண்ணுயிர் எதிர்ப்பா? கொஞ்சம் விளக்கமாக தான் சொல்ல. முன்னாடியெல்லாம் தலை வெளிச்சா ஒரு 2 நாளைக்கு மாத்திரை சாட்டா சரியாயிடும்ல. ஆமாம் ஆமாம், ஆனால் இப்பெல்லாம் மாத்திரையை 1 வாரம் போட்டால் கூட கேட்க மாட்டேங்குது. அதை தான் நுண்ணுயிர் எதிர்ப்பு தன்மைன்னு சொல்றாங்க. நோய் கொடுக்குற இந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் மருந்துக்கு கட்டுப்படாம ரொம்ப வலிமையாயிடுச்சு. அதனால தான் இந்த நிலைமை. அப்படியா விஷயம்? ஆமாம், அதுக்கு என்ன காரணம்? இத நானே சொல்றதை விட அதை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க சொன்னாதான் சரியா இருக்கும். ஏன் செம்பருத்தி, அப்படி யாரு என்ன வர சொல்ல போறாங்க? மீன் வளர்ப்பில் நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் மற்றும் விளைவுகள் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சு சரவணன் அவங்க சொல்றத கவனமா கேளு. நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன்கிறது பார்த்திங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் எதனால் வருதுன்னா, நம்ம பல்வேறு வகையான ஆன்டிபயோட்டிக்ஸ், இப்போது மீன்களுக்கு ஒரு நோயின்னு சொன்னோம்னாலே ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம். ஆன்டிபயோட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா அதை நிறைய வகைப்படுத்தலாம். அதில் ஒரு 10 வகையான ஆன்டிபயோட்டிக்ஸ் குரூப் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பீட்டா லாக்டம்ஸ், சல்ஃபனோமைட்ஸ், அமினோகுளுக்கோசைட்ஸ், மேக்ரோலைட்ஸ், ஆக்சிடெட்ராசைக்ளின்ஸ், டெட்ராசைக்ளின், குளோராம்ஃபெனிக்கல், இந்த வகையான அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக்ஸ் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதில் நம்ம மீன்வளத்துறையில் 3 வகையான ஆன்டிபயோட்டிக் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க நுண்ணுயிர் எதிர்ப்பு திறனுக்காக. அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சிடெட்ராசைக்ளின், ஆக்சிக்ளோடெட்ராசைக்ளின் அண்டு ஃப்ளோர்ஃபெனிக்கல், இந்த 3 வகையான ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் பார்த்திங்கன்னா பெரும்பாலான மீன் வளர்ப்பில் பயன்படுத்துகிறாங்க. மீன் வளர்ப்பு மற்றும் இறால் வளர்ப்பில் அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக்ஸ் பயன்படுத்துகிறாங்க. இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துறாங்க மீன்களுக்கு. ஸோ அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வகையான ஆன்டிபயோட்டிக்ஸ் ஈஸியாக அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துரும். ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்காது. அது என்னென்னா, நம்ம ஒரு நோய் வந்தால் அந்த நோய்க்கு ஒரு கரெக்டாக டயக்னாசிஸ் பண்ணும். ஒரு ட்ரீட்மெண்ட் நோய் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையான நோய் இருக்குது. ஒன்று பாக்டீரியா நோய், அடுத்து பூஞ்சன நோய், அடுத்து ஒட்டுண்ணி, அடுத்து வைரஸ் நோயின்னு சொல்லுவாங்க. இந்த 4 வகையான நோய் காரணிகள் தான் பெரும்பாலான நோய் தாக்கதாக சொல்லியிருக்கிறாங்க மீன்களையும் இறால்களையும். ஸோ அப்படி தாக்கும்போது நாம் என்ன நோய், பாக்டீரியானா பாக்டீரியாவுக்கு தகுந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும், வைரஸ்னா ஆன்டிவைரல் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும், பாராசைட்னா ஆன்டி பாராசைட்டிக் நோய் மருந்து தரணும். அதே மாதிரி பூஞ்சனை நோய்னா பூஞ்சனை வகையான ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம தெரியாமல் பாக்டீரியா கொடுக்குற மருந்தை தூக்கி நம்ம பூஞ்சனை நோய்களுக்கு கொடுத்தோம்னா அது கேட்காது. ஏன்னா ஒவ்வொரு வகையான நோய் கிருமிகளும் அதுக்கு தகுந்த மருந்து கொடுத்தா தான் சரியாகும். இப்போ நோய் தாக்கம் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா எடுத்துக்கிட்டா 2 வகையான கிருமி இருக்குது. ஒன்று கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா தான் பெரும்பாலான நோய் கிருமிகளை உருவாக்கும்.
கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா ரொம்ப குறைந்த அளவே வந்து நோயை வந்து உருவாக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து தெரியாமல் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா கொடுக்க வேண்டிய ஆன்டிபயோட்டிக் வந்து கிராம் பாசிட்டிவ் கொடுத்தா அங்கே தான் வந்து இந்த நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் வந்து அதிகமாக இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. ஸோ ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் வந்து இப்போ வந்து உலகத்தில் வந்து மீன்களுக்கு மட்டும் இல்லை, இது வந்து முதல்ல ஆரம்பித்ததே வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு தான் அதிகப்படியான மருந்துகளை வந்து மனிதர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து லைஃப் ஸ்டாக், அதாவது வெட்னரியன் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து லீஸ்ட் குவான்டிட்டி ரொம்ப குறைந்த அளவில் மீன்வளத்துறையில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா வகையான மருந்தும் மனுஷனாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, அதோட எல்லா வேஸ்ட்டு மருத்துவ கழிவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்வாட்டிக் வேஸ்ட் ஆர் அக்வாட்டிக் வாட்டர் அங்கே தான் வந்து சேர்ந்துருது. தண்ணி மூலியமாகவோ இல்லை மழை மூலியமாக எல்லாமே அடிச்சுட்டு போயிட்டு எல்லாமே அந்த மீன் வளத்துறை தான் போய் பாதிப்பு ஏற்படுத்துறது. ஸோ அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லா மருந்துகளுமே போயிட்டு அந்த டிஷ்யூவில் போய் டெபாசிட் ஆயிடுது. அப்படி ஆகும்போது இப்போ நோய் வருது, நோய் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி அந்த ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் வந்து டெவலப் ஆகுது. அது எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நோய் வந்தாலே பெரும்பாலும் மீன்களில் உள்ள செல்வாலை முதல்ல தொலைக்கும், அதுக்கடுத்து செல் மெம்பரேனை தொலைக்கும், அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ தொலைக்கும், அதுக்கடுத்து ப்ரோட்டீனை தாக்கும், அதுக்கு அடுத்தபடியாக வந்து மெட்டபாலிக் பாத்வேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நோய் வந்து தாக்கம் வந்து செல்வால், செல் மெம்பரேன், டிஎன்ஏ, ப்ரோட்டீன் அண்ட் மெட்டபாலிக்ஸ் வந்து தாக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே வந்து செல்வாலை தான் ஃபஸ்ட்டு தாக்கும். ஆரம்ப கட்டத்திலேயே வந்து தகுந்த என்ன நோயின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மருந்தை கொடுத்தாலே பெரும்பாலும் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். சப்போஸ் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அதோட தீவிரம் வந்து தாக்கம் வந்து அதிகமாகிட்டு அதோட டிஎன்ஏ, ப்ரோட்டீனை வந்து தாக்கிடும். இதனால் அந்த ப்ரூடு ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க, மீனோட ப்ரூடு ஸ்டாக்கு அதோட குட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா இதோட தாக்கம் வந்து அதோட குட்டிங்களுக்கும் அந்த டிஎன்ஏ மூலியமாக பரவி போயிட்டு அதோட நோய் வந்து அந்த ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா வந்து அடுத்தடுத்த சந்ததிக்கு வந்து போயிடுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டு அப்போவே சரியான அளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா அடுத்தடுத்த சந்ததிகள் போகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது ஒன்று. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற மருந்து அந்த திக்கனிங் ஆஃப் த செல்வான்னு சொல்லுவாங்க, செல்லுக்குள்ளாரே உள்ளே போகாமே அப்படியே வெளியே வந்துடும் சொல்லுவாங்க. ஒரு சில பாக்டீரியாவோட கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. கிராம் பாசிட்டிவோட பாக்டீரியாவோட செல்வால் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் கம்பேரிட்டிவ் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. சப்போஸ் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவுக்கு வந்து மருந்து கொடுத்தீங்கன்னா அதோட செல்வாலோட திக்னஸ் வந்து 70 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா 0.7 மில்லிமீட்டர் தான் இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குற மருந்து வந்து அந்த திக்கனிங் ஆஃப் த செல்வால் 70 மில்லிமீட்டர் இருக்கனால உள்ளே போகாமல் நம்ம கொடுக்குற இன்னொன்று வந்து நம்ம கொடுக்குற கான்சன்ட்ரேஷன் நிறைய இருக்குது. 1 மில்லிகிராம், 2 மில்லிகிராம், 3 மில்லிகிராம், 4 மில்லிகிராம். நம்ம கொடுக்குற மருந்து கம்மியாக போச்சுன்னா அந்த திக்வால்ஸ் அந்த செல்வால் வந்து உள்ளே போகாமல் திரும்ப ரிட்டர்ன் ஆகி அப்படியே போகாமல் போயிடும், இல்லைனா டார்கெட் செல்லுக்கு போகாமல் போகணும். அது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஸோ இது மூலியமாக வந்து ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் வந்து டெவலப் ஆகிற சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற மருந்து சப்போஸ் அதிகப்படியான மருந்து கொடுக்குறோம்னா அந்த மருந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பீட்டா லாக்டம் சொல்லுவாங்க, பெனிசிலின் சொல்லுவாங்க. பெனிசிலினை வந்து கம்மியாக கொடுக்குற பேலாம் வந்து அதிக மருந்து கொடுத்துட்டிங்கன்னா அதிக மருந்து கொடுக்கறனால என்ன பார்த்தீங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு வகையான வந்து ஒரு நொதி வந்து சுரந்துன்னு சொல்லுவாங்க, என்சைம் சொல்லிட்டு. அந்த நொதி வந்து பீட்டா லாக்டம்ஸ்னு சொன்னீங்கன்னா பீட்டா லாக்டமேஸ்னு ஒரு என்சைம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த என்சைம் என்ன பண்ணுன்னா உள்ள வர மருந்தை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணிட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதனால் வந்து ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் வந்து டெவலப் ஆகிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில நோய் தாக்கம் வந்து அதிகமாகிடுச்சு, ஒரு மீனில் வந்து நோய் தாக்கம் வந்து அதிகமாகிடுச்சு. நோய் தாக்கம் அதிகமாக ஆனாலே டிஎன்ஏயும் புரதம் புரோட்டீன் சொல்லுவாங்க, அதை தாக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி தாக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து புரோட்டீன் சிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க, புரத உற்பத்தின்னு சொல்லுவாங்க. அந்த புரத உற்பத்தியை வந்து அந்த ரைபோசோம், டிஆர்என்ஏ, அடுத்த அமினோ ஆசிட்ஸ்லாம் சேர்ந்து தான் ஒரு புரதத்தை வந்து உருவாக்கும். ஸோ இந்த மாதிரி புரதத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரத உற்பத்தியை வந்து தாக்கும். அதனால வந்து புரத உற்பத்தி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து செல்லு வந்து கொலாப்ஸ் ஆயிரும், செத்து பேர்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வகையான அல்ட்ரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் பைண்டிங் டொமைன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் வந்து டெவலப் ஆனா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருவ மாற்றம்னு சொல்லுவாங்க, மியூட்டேஷன் ஆர் ஜீன் மியூட்டேஷன் சொல்லுவாங்க, டிஎன்ஏ மியூட்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம கொடுக்குற மருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கான்சன்ட்ரேஷன் கொடுக்கறனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ மியூட்டேஷன் அதில் வந்து சிங்கிள் பேஸ் பேர் சேஞ்சஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நியூக்ளியோடைடு இப்போ அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் சொல்லுவாங்க. அதாவது சிங்கிள் பேஸ் பேர் வந்து காலியானாலுமே அடுத்தடுத்து ப்ராஜனிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அதோட ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் டெவலப் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வர ப்ராஜனிக்கும் ப்ளஸ் வந்து அதுவும் மூலியமாக ஜீன் மியூட்டேஷன், டிஎன்ஏ மியூட்டேஷன் மூலியமாக வந்து ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் வந்து டெவலப் ஆகும்னு சொல்லுவாங்க. அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா நோய்களை தான் அதிகமாக தாக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ரீப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ஜுகேஷன், ரீப்ரொடக்ஷன், டிரான்ஸ்டக்ஷன், டிரான்ஸ்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல் மூலியமாக வந்து அதோட ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது அதோட மியூட்டேஷன் ஆக அடுத்தடுத்த சந்ததிக்கு மாறி போகும்போது இதோட சிங்கிள் பேஸ் பேர் சேஞ்சஸ் நடக்கிறனால அடுத்தடுத்து கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்டக்ஷன், டிரான்ஸ்ஃபெக்ஷன் மூலியமாக போகிறனால வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் மூலியமாக வந்து ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் வந்து அப்புறம் ஃபர்தராக வந்து அடுத்தடுத்து
சந்ததிக்கு போகும்போது ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் வந்து டெவலப் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா பிளாஸ்மிட்னு சொல்லுவாங்க. பிளாஸ்மிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிட் மூலியமாக வந்து ஒரு புதுசாக ஒரு ஜீனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், இல்லை ஏதோ சிங்கிள் பேஸ் வந்து டெலீட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. பிளாஸ்மிட்ல வந்து ஒரு 5 வகையான பிளாஸ்மிட் இருக்குது. ஃபெர்டிலிட்டி பிளாஸ்மிட்ஸ், ரெசிஸ்டன்ட் பிளாஸ்மிட்ஸ், கோல்ட் பிளாஸ்மிட்ஸ், இந்த மாதிரி ஒரு 5 வகையான பிளாஸ்மிட்ஸ் இருக்குது. அதில் வந்து ரெசிஸ்டன்ட் ஆர் பிளாஸ்மிட் ஆர் ரெசிஸ்டன்ட் பிளாஸ்மிட் சொல்கிறாங்க. ஸோ ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் வந்து இந்த பிளாஸ்மிட்ஸில் இருந்தால் அடுத்தடுத்த ப்ராஜனிஸ் வந்து போகும்போது அந்த ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் வந்து டெவலப் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம பயன்படுத்துறது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு சரியான அளவில் வந்து ப்ராப்பராக டயக்னைஸ் பண்ணிவிட்டு சரியான அளவில் வந்து நம்ம பயன்படுத்தினாலே இந்த ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் வந்து டெவலப் ஆகாது. இப்போ வந்து ஆன்டிமைக்கல் ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் ஆர் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் இப்போ மேஜர் பிரச்சனையாக போயிட்டு இருக்கு உலக அளவில். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் நீங்கள் எந்த வகையான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இந்த ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் வந்து ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஸோ கரெக்டான நோயை கண்டுபிடிச்சி கரெக்டான அளவு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கொடுத்தாலே வந்து நோய் எதிர்ப்பு திறனை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்கிறேன். என்ன செண்பகம், மீன் வளர்ப்பில் நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் மற்றும் விளைவுகள் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சு சரவணன் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் செம்பருத்தி. இது ஒரு உலகளாவிய பிரச்சனையா இருக்குன்னு நான் இப்பதான் கேள்விப்படுறேன். சரிதான் செண்பகம், நாம ஒவ்வொருத்தரும் பொறுப்புணர்வோட நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளை பயன்படுத்தினாதான் பெரிய சிக்கல்ல இருந்து நம்மளையும் நம்ம சார்ந்த உயிரினங்களையும் பாதுகாக்க முடியும். நீ சொன்னது 100% உண்மைதான். நம்ம ஒவ்வொருத்தரும் மனசு வச்சாதான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். கடல் மீது செய்கின்ற விவசாயமே நாங்கள் கரையேறி வரும்போது விளைவாகுமே. கடல் மீது செய்கின்ற விவசாயமே நாங்கள் கரையேறி வரும்போது விளைவாகுமே. படகோடும் பாதை எம் நிகழ்காலமே, அந்த பாதையின் முடிவெங்கள் எதிர்காலமே. படகோடும் பாதை எம் நிகழ்காலமே, அந்த பாதையின் முடிவெங்கள் எதிர்காலமே. கடல் மீது செய்கின்ற விவசாயமே நாங்கள் கரையேறி வரும்போது விளைவாகுமே. சங்கோடு முத்துக்கள் ஒளி வீசுமே, அது சரியான நேரத்தில் துணையாகுமே. சங்கோடு முத்துக்கள் ஒளி வீசுமே, அது சரியான நேரத்தில் துணையாகுமே. அங்கங்களை காட்டி மீன் துள்ளுமே, அது அந்நிய செலாவணியை அள்ளுமே. அங்கங்களை காட்டி மீன் துள்ளுமே, அது அந்நிய செலாவணியை அள்ளுமே. கடல் மீது செய்கின்ற விவசாயமே நாங்கள் கரையேறி வரும்போது விளைவாகுமே. ஏலோ ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஹை. காலையில் அலை பாடும் பூபாளமே, எங்கள் கடமைகள் தொடங்க ஓர் அடையாளமே. காலையில் அலை பாடும் பூபாளமே, எங்கள் கடமைகள் தொடங்க ஓர் அடையாளமே. மாலையில் கடல் அன்னை நீலாம்பரி, பாடமடி மீது தூங்குவோம் செய் மாதிரி. மாலையில் கடல் அன்னை நீலாம்பரி, பாடமடி மீது தூங்குவோம்
நலமே கடல் மீது செய்கின்ற விவசாயமே நாங்கள் கரையேறி வரும்போது விளைவாகுமே. வேளாண் திட்டங்கள். டிஜிட்டல் வேளாண் இயக்கம். டிஜிட்டல் வேளாண் இயக்கம் என்பது இந்திய வேளாண்மை துறையை நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு அறிமுகப்படுத்திய முக்கியமான திட்டமாகும். தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பெரிய தரவு பகுப்பாய்வு, தொலை உணர்வு, புவியியல் தகவல் அமைப்பு, ட்ரோன் தொழில்நுட்பம் மற்றும் இணைய சேவைகள் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை வேளாண்மையில் ஒருங்கிணைத்து விவசாயிகளின் உற்பத்தி திறனையும் வருமானத்தையும் உயர்த்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். வேளாண்மை துறையில் துல்லியமான தகவல்களை வழங்குவதன் மூலம் விவசாயிகள் சரியான முடிவுகளை எடுக்க உதவுவது இந்த இயக்கத்தின் முக்கிய அம்சமாகும். காலநிலை மாற்றம், நீர் பற்றாக்குறை, மண்வள குறைவு மற்றும் தொழிலாளர் பற்றாக்குறை போன்ற சவால்களை சமாளிக்க டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த திட்டம் விவசாயிகளுக்கு நேரடியாக தகவல்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் வேளாண் நிர்வாகத்தை வெளிப்படையாகவும் திறமையானதாகவும் மாற்றுகிறது. டிஜிட்டல் வேளாண்மை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் அடையாளத்தை உருவாக்குவதாகும். இதற்காக விவசாயிகளின் நில விவரங்கள், பயிர் விவரங்கள், மண் ஆரோக்கியம், நீர்வளம், காப்பீடு மற்றும் மானிய தகவல்கள் போன்றவை ஒரே தரவுத்தளத்தில் சேகரிக்கப்படுகின்றன. இதன் மூலம் அரசின் நலத்திட்டங்கள் தகுதியான பயனாளிகளுக்கு விரைவாகவும் துல்லியமாகவும் சென்றடைகின்றன. மேலும் விவசாயிகள் தங்களின் நிலத்திற்கும் பயிர்களுக்கும் பொருத்தமான ஆலோசனைகளை மொபைல் செயலிகள் மற்றும் இணையதளங்கள் மூலம் பெற முடிகிறது. டிஜிட்டல் வேளாண் தரவுத்தளம் உருவாக்கப்படுவதால் திட்டமிடல் மற்றும் கொள்கை வகுப்பதில் அரசுக்கு மிகுந்த உதவியாக அமைகிறது. இதன் மூலம் வளங்களை திறமையாக பயன்படுத்தவும் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கவும் முடிகிறது. இந்த இயக்கத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் துல்லிய வேளாண்மை ஆகும். ட்ரோன்கள், செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் சென்சார்கள் மூலம் வயல்களின் நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. மண்ணின் ஈரப்பதம், ஊட்டச்சத்து அளவு, பூச்சி தாக்குதல் மற்றும் நோய் பரவல் போன்ற தகவல்கள் உடனுக்குடன் சேகரிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் தேவையான அளவு உரம், நீர் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை மட்டுமே பயன்படுத்த முடிகிறது. இதனால் உற்பத்தி செலவு குறைவதுடன் சுற்றுச்சூழல் பாதிப்பும் குறைகிறது. மேலும் பயிர்களின் வளர்ச்சி நிலையை கண்காணித்து எதிர்பார்க்கப்படும் மகசூல் பற்றிய தகவல்களையும் வழங்க முடிகிறது. இது விவசாயிகளின் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துவதோடு உற்பத்தி மற்றும் தரத்தையும் உயர்த்துகிறது. டிஜிட்டல் வேளாண்மை இயக்கத்தின் கீழ் பல்வேறு இணையதளங்கள் மற்றும் மொபைல் செயலிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இவற்றின் மூலம் வானிலை முன்னறிவிப்பு, சந்தை விலை, விதை மற்றும் உரங்களின் இருப்பு, பயிர் பாதுகாப்பு ஆலோசனைகள் போன்ற தகவல்களை விவசாயிகள் உடனடியாக பெறுகின்றனர். துல்லியமான வானிலை தகவல்கள் கிடைப்பதால் விதைப்பு, பாசனம் மற்றும் அறுவடை நடவடிக்கைகளை சரியான நேரத்தில் மேற்கொள்ள முடிகிறது. மேலும் சந்தை விலை தகவல்களை அறிந்து தங்களின் விளைபொருட்களை நல்ல விலைக்கு விற்பனை செய்ய முடிகிறது. இதனால் இடைத்தரகர்களின் ஆதிக்கம் குறைந்து விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கிறது. டிஜிட்டல் தளங்கள் மூலம் விவசாயிகளுக்கும் வேளாண் விஞ்ஞானிகளுக்கும் இடையே நேரடி தொடர்பு ஏற்படுவதால் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் சிறந்த நடைமுறைகள் விரைவாக பரவுகின்றன. இத்திட்டத்தின் ஒரு முக்கிய கூறாக வேளாண் ட்ரோன்களின் பயன்பாடு ஊக்குவிக்கப்படுகிறது. ட்ரோன்கள் மூலம் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை துல்லியமாக தெளிக்க முடிகிறது. இதனால் நேரம் மற்றும் தொழிலாளர் செலவு குறைகிறது. குறிப்பாக பெரிய பரப்பிலான வயல்களில் ட்ரோன்கள் மிகவும் பயனுள்ளதாக உள்ளன. மேலும் ட்ரோன்கள் மூலம் பயிர்களின் ஆரோக்கிய நிலையை கண்காணித்து நோய் தாக்குதல்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய முடிகிறது. இதன் மூலம் சரியான நேரத்தில் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு மகசூல் இழப்பை குறைக்க முடிகிறது. டிஜிட்டல் வேளாண் இயக்கம் இந்திய வேளாண்மையை தொழில்நுட்ப அடிப்படையிலான நவீன துறையாக மாற்றும் ஒரு முக்கிய முயற்சி ஆகும். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்துவதன் மூலம் உற்பத்தி திறன், வளங்களின் திறமையான பயன்பாடு மற்றும் விவசாயிகளின் வருமானம் ஆகியவற்றை உயர்த்துவது இதன் நோக்கமாகும். இயற்கை வேளாண்மைக்கான திட்டங்கள். இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விவசாயம் உள்ளது. இந்திய மக்கள் தொகையில் 55% பேர் விவசாயத்துறையில் ஈடுபட்டுள்ளனர். பரந்த விவசாய நிலப்பரப்பை கொண்ட இந்தியா இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை எடுத்து வருகிறது. இயற்கை விளைபொருட்கள் என்பது
பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ரசாயன உர பயன்பாடு இல்லாத வேளாண்மை முறையில் விளைவிப்பதாகும். ஆராய்ச்சியின்படி வழக்கமான விளைபொருட்களை விட அங்கக வேளாண் விளைபொருட்கள் ஆரோக்கியமானது. இவற்றில் கணிசமான அளவு வைட்டமின் சி, மெக்னீசியம், இரும்பு மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் உள்ளன. விவசாயிகள் பாரம்பரிய இயற்கை விவசாய முறைகளை பின்பற்றுவதை ஊக்குவிக்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதில் எண்ணெய் வித்துக்கள், தானியங்கள், பருப்பு வகைகள், மருத்துவ தாவரங்கள், பழங்கள், காய்கறிகள் போன்றவை உள்ளடங்கும். நிலையான வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் என்பது விவசாய உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான இந்திய அரசின் முயற்சியாகும். குறிப்பாக மானாவாரி பகுதிகளில் ஒருங்கிணைந்த பண்ணை, நீர் மேலாண்மை, மண்வள மேலாண்மை மற்றும் ஒருங்கிணைந்த வள பாதுகாப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. இயற்கை வாழ்க்கை முறை மற்றும் நிலையான விவசாயம் என்பது மண் மற்றும் நீர் போன்ற இயற்கை வளங்களின் தரம் மற்றும் கிடைக்கும் தன்மையை பொறுத்தது. எனவே விவசாய வளர்ச்சியை தக்க வைக்க மண் மற்றும் நீர் போன்ற இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட வேண்டும். இந்த அரிதான இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மற்றும் நிலையான பயன்பாட்டை ஊக்குவிப்பதன் மூலம் பொருத்தமான விவசாய வளர்ச்சியை நிலைநிறுத்த முடியும். அத்தகைய இயற்கை வள பாதுகாப்பில் நிலையான வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் கவனம் செலுத்தி செயல்பட்டு வருகிறது. காலநிலை மாற்றத்திற்கு எதிரான நிலையான வேளாண்மையை கட்டமைக்கும் நோக்கோடு இந்த இயக்கம் தேசிய காலநிலை மாற்ற செயல் திட்டத்தின் கீழ் இயங்கி வருகிறது. பாரம்பரிய வேளாண் வளர்ச்சிக்கான திட்டம் என்பது இந்த இயக்கத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும். இது மண் ஆரோக்கிய மேலாண்மையின் ஒரு நீட்டிக்கப்பட்ட திட்டமாக செயல்பட்டு வருகிறது. இது இயற்கை விவசாயத்தை ஆதரிப்பதையும் ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் விளைவாக மண் ஆரோக்கியம் மேம்படுகிறது. இந்த திட்டம் குறைந்தபட்சம் 20 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட கூட்டு அணுகுமுறை மூலமும் பங்கேற்பு உத்தரவாத அமைப்பு வடிவிலான அங்கக சான்றிதழ் மூலமும் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கிறது. மண் வளத்தை பராமரித்தல் மற்றும் அதிகரித்தல், இயற்கை வளங்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல், பண்ணை அளவில் மறுசுழற்சி மற்றும் வெளிப்புற உள்ளீடுகளை சார்ந்திருப்பதை குறைத்தல் போன்ற ஒருங்கிணைந்த பணிகளை இந்த திட்டம் மேற்கொள்கிறது. நிலையான ஒருங்கிணைந்த அங்கக வேளாண்மை மூலம் விவசாயிகளின் உர செலவு குறைக்கப்படுகிறது. இதன் மூலம் ஒரு யூனிட் நிலத்திற்கான விவசாயியின் நிகர வருமானம் கணிசமாக உயர்த்தப்படும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த பாரம்பரிய நுட்பங்கள் மற்றும் விவசாய தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதன் மூலம் ரசாயன பயன்பாடு பெருமளவு கட்டுப்படுத்தப்படும். உணவு பதப்படுத்தப்படும் தொழிலுக்கான உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டமானது உலகளாவிய உணவு உற்பத்தி உருவாக்கத்தை அதிகரிக்கிறது. அறுவடைக்கு பிந்தைய மதிப்பு கூட்டுதலுக்கு வழிவகுத்து விவசாயிகளின் வருமானத்தை பன்மடங்கு உயர்த்த இது வழிவகுக்கிறது. பிரதமரின் பிரணாம் திட்டம் ரசாயன உர பயன்பாடு இல்லாத விவசாயத்தை ஊக்குவிக்கிறது. இந்தியாவில் மண்வளம் மற்றும் உர பயன்பாட்டின் முக்கிய பிரச்சினைகளை ஒரு மூலோபாய அணுகுமுறை மூலம் இந்த திட்டம் கையாள்கிறது. உரங்களை பயன்படுத்துவதில் மாநிலங்கள் ஒரு முழுமையான அணுகுமுறையை எடுக்க இந்த திட்டம் ஊக்குவிக்கிறது. ரசாயன உர பயன்பாட்டை குறைத்து உயிர் உர பயன்பாட்டை சுத்திகரிப்பதன் மூலம் நிலையான வேளாண் வளர்ச்சி சாத்தியமாகி வருகிறது. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நிலையான இயற்கை முறை சாகுபடி ஊக்குவிக்கப்படுகிறது. இவற்றில் பழங்கள், காய்கறிகள், காளான், முந்திரி, தேங்காய், நறுமணப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு தோட்டக்கலை பயிர்கள் அடங்கும். இத்தகைய முயற்சிகள் மூலம் அரசாங்கம் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் வழிகாட்டுதலை வழங்கி வருகிறது. இதன் விளைவாக இயற்கை வேளாண்மையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இயற்கை விவசாயத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் இந்தியா மிகவும் நிலையான மற்றும் மீள்தன்மை கொண்ட விவசாயத்துறையை உருவாக்கி வருகிறது. இதனால் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு எதிர்கால சந்ததியினருக்கு ஆரோக்கியமான உணவை வழங்க முடியும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். நிலவளம் காப்பாற்ற வேண்டும், நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும். நிலவளம் காப்பாற்ற வேண்டும், நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனிமேலே
விவசாயம் செய்வோம். இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனிமேலே விவசாயம் செய்வோம். செயற்கையாய் வாழ்ந்தது போதும், நாம் சிந்தித்து திசை மாற வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் 3 கடல் சூழ்ந்த வளமான பூமி. முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் 3 கடல் சூழ்ந்த வளமான பூமி. எந்நாளும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும். எந்நாளும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். மாசில்லா சூழ்நிலை வேண்டும், நம் மனம் போல நலவாழ்வு வேண்டும். மாசில்லா சூழ்நிலை வேண்டும், நம் மனம் போல நலவாழ்வு வேண்டும். இயற்கையின் வளம் காக்க வேண்டும், வாழ்வை எல்லோரும் கொண்டாட வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். நிலவளம் காப்பாற்ற வேண்டும், நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும். விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி ஏ. சூரியகுமார். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.